அன்பு நேர்களே, இலங்கை இந்திய இஸ்லாமிய நேர்களுக்கான ஒரு காணொளியாக இந்த காணொளி அமையப் போகின்றது. ஏனெனில் நாம் கடந்த ஆண்டில் ஒரு காணொளி தந்திருந்தோம். சவுதி அரேபியாவில் சாராய கடை ஓப்பன். அது யாருக்கு? டிப்ளமேட்டிக், அந்த ராஜதந்திர ரீதியாக டிப்ளமேட்டிக் மிஷன் ஊடாக இருக்கிற ஆபிஷஸ் வாங்கலாம், குடிக்கலாம், கொண்டு போகலாம் என்று முதலாக ஒரு கடை திறக்கப்பட்டது, சாராய கடை. இப்பொழுது மேலும் 2 சாராய கடைகள் ஓபன். இதுதான் இன்றைய நேற்று முதல் உலக பரப்பில் ஆங்கில ஊடகங்களில், அமெரிக்கா, இங்கிலாந்து போன்ற நாடுகளில் மிக முக்கியமான செய்தியாக சொல்லப்படுகிறது. சவுதி அரேபியா தன்னுடைய இறுக்கமான ஆட்சியிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணி வருகின்றதாம், எப்படி சொல்றது என்றுதான் அந்த செய்திகள் வந்திருக்கின்றது. இது எதை நோக்கி என்றால், இவர் இருக்கிறார் இப்ப அந்த சல்மான், அவர் 2030 ஆண்டு திட்டம், அதாவது இனி நாங்க ஒயில மட்டும் நம்பி இருக்கிற எண்ணெயை, அதுக்கு நல்ல காரியம்தான். அதனால நாங்க இனி சாராய கடையும் திறக்க வரோம். அது எங்க திறந்துகிறான்? அரம்கோ நிறுவனம், அது சவுதி அரேபியாவிலே அரசாங்கத்தின் கொஞ்சம் 20% வேற அந்த பங்கு கொடுத்துக்கிறாங்க. ஷேர் ஹோல்டர் 80% முற்று முழுதான அரசாங்கத்தின் நிறுவனம் அரம்கோ கம்பெனி என்று. மிகப்பெரிய சவுதி எண்ணெய் நிறுவனம். எண்ணெய் மட்டுமான பல வகையான ஓப்பன் கடைகள். அப்ப முதல்ல அங்க திறந்த ஓப்பன் கடை ரியாத்ல பங்கரை தொடர்ந்து தமாம், டெஹரான், ஜெட்டா ஆகிய 3 இடங்களில் வந்துட்டு, அது இனி 3:30 ஆகி 30:300 ஆகி அது எல்லாம் போகும். இப்ப நாம இந்த இலங்கை முஸ்லீமா இருக்கட்டும், இந்தியா முஸ்லீமா இருக்கட்டும், ரியாத் அந்த சவுதி அரேபியான்னு சொன்னா ஏதோ உலகத்துல அந்த நபி அவங்க வாழ்ந்ததுக்காக சொல்லாங்க தெரியல, என்னமோ ஒரு சரியத் கண்ட்ரின்னு சொல்றாங்க. மிகப்பெரிய ஊத்தை நாடாக அது வந்து விட்டது. அது இந்த சல்மான் வந்த பிற்பாடு தான். சல்மான் அந்த சவுதி அரேபியா, அப்ப நீங்க இந்த தலைவட்டத்தை மட்டும் விடுங்கடா, அது ஏன்டா நீங்க உங்களோட சட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அமைச்சுக்கிட்டு சிறு குற்றம் வந்தாலும், கொலை குற்றம் பண்ணா அவன் கருத்தை கேட்காம நீங்களாக கும்மாளம் அடிச்சுட்டு அவனை தலையை விடுறேன், அதையும் மாத்துங்களேன். இப்ப இனி சாராயம் வந்துட்டுன்னு சொன்னால் நீ பன்னிரஜி மட்டும்தான். ஏற்கனவே டிஸ்கோ வந்துட்டு அரை நிர்வாணமா ஆடலாம், பாடலாம், கூத்தடிக்கலாம், கும்மாளம் அடிக்கலாம், அதெல்லாம் ஏற்கனவே சல்மான் வந்த பிற்பாடு வந்துடுச்சு. இப்ப இருக்க வேண்டியது பண்டிகை மட்டும். அதுக்கு ரகசியமா வரலாம், அது இன்னும் அமுலுக்கு, அதாவது ஓப்பனா வரல, அதுவும் வரலாம், அதையும் மறைக்கிடுங்க. அப்ப இது என்னடா நீங்க ஹலால் ஹராம் சொல்ல போறீங்க? அரசாங்க நிறுவனம் ஒன்றோ இப்படி ஹராத்துல் ஃபித்ரி என்ற இந்த சனியனே சாராய கடையை திறந்துட்டு உழைக்கிறீங்கன்னா நீங்க என்னடா இனி செய்வீங்க? எல்லாமே ஏற்கனவே வாழ்ந்தவங்க தானே. ஏற்கனவே சவுதி அரேபியாவோட வரலாறு என்பது என்னது, சிலையெல்லாம் வணங்கிய நாடுதான். அப்ப ஆரம்பம் இருக்குதுங்களா? எதுல ஆரம்பிச்சாங்களோ இப்ப இதுல நீண்ட சரித்திரம் இருக்கு, தொடர் கூட போகுது, கொஞ்சம் மன்னிச்சு கொள்ளுங்க. ஏனெனில் இதை பார்ட் 2 கொண்டு வரக்கூடாது, பார்ட் 1க்குள்ளேயே முடிக்கணும்ன்றதுக்காக ஏராளமான செய்திகள் பெண்டிங் கிடக்குது. வெளிநாட்டு செய்திகள் இருக்குது, உள்நாட்டு செய்திகள் எல்லாம் பெண்டிங் கும்பம். அதனால இவனுங்களுக்கு எதிராக யாராவது ஒரு நாடு பேசுமாட்டா, ஒருத்தனுமே பேசல, எல்லாரும் அவன் பிச்சை எடுக்கிறவன் தானே. சவுதி அரேபியா போற அந்த ஈச்சம்பழத்தை வாங்கிட்டு சும்மா கம்மன் இருப்பார்கள். இந்த ஸ்ரீலங்கா எதிர்பார்க்கல, மற்ற ஏனைய முஸ்லிம் நாடு, பங்காளி, பாகிஸ்தான் போன்ற நாடு இருக்கு, அவன்ல ஒரு கருத்து சொல்லாமல, ஒன்றுமே சொல்லல. ஏண்டா வேண்ட பிச்சை அவனுக்கு போய் சேரணும். ஆனால் அப்ப இப்படி பார்க்க போனால், இப்ப இந்த உண்மையிலேயே சொன்ன போலால், அப்போ இந்த ஆப்கானிஸ்தான், யெமன் போன்ற நாடுகளில் தான் உண்மையான சரியா சட்டம் அமலுக்கு வருது. இப்ப ஆப்கானிஸ்தான்ல சில கருத்து எனக்கு முரண்பாடு இருக்குது. என்ன பெண்களை படிக்க ஊர்ல, தொழிலுக்கு போகிறல, மத்த எல்லாம் அவன சட்டம் சரிதானே. சாராய கடை துறக்கலாம், சினிமா பார்க்கல, சினிமாவும் பார்க்க விடுறாங்கல்ல. இப்ப இங்கெல்லாம் ரியாத்ல எல்லாம் வந்துட்டு, ரியாத் என்பது புனித மெக்கா மாநிலத்துக்கான அப்துல் அசீஸ் ஏர்போர்ட் இருக்கிற மிகப்பெரிய ஊர். அது அந்த ஊருக்கே வந்துட்டேன்னு சொன்னால் இனி என்னத்தை பார்க்க வரோம்? இனி சாராயம் குடிச்ச மாதிரி, சாராயம் அடிச்ச மாதிரி மப்பு மந்தத்துல தொலைப்போவான் மெக்காவுக்குள்ள. போகலாமா இல்லையா? இதை பார்த்துக்கிட்டு அடிப்பாங்க. அவன் சும்மா அப்படி போவான். அங்க என்னடா ஆடிக்கு நிற்பான். ஆக புனிதம் கெட்டு போடுச்சுங்க, முதலாவது பிரச்சனை. 2வது, இந்த சரியா சட்டம் பண்ணி நீ சொல்லிக்கு சவுதி வரக்கூடாது. என்னடா அவங்க சவுதி சரியானடா என்ன?
இப்ப சரியான்னு சொன்னா இந்த சவுதி அந்த இவனுக்கு சல்மானுக்கு எல்லாம் விளக்கம் கொடுக்கணும். வேற வேற எஜிப்துன்ற முஸ்லீம் நாட்டுல உள்ள மிகப்பெரிய முஸ்லீம் அறிஞர்கள். ஆக இனி சவுதி அரேபியாவுக்குள்ள எல்லாமே அல்ல, அதாவது பொதுவா சொல்ல போறால் சவுதிக்குள்ள எல்லா கன்றாவி நடக்குதுங்க. மறைமுகமாக கள்ளச்சாராயம் காய்ச்சறது, அந்த வேச பொம்பளை அப்படி எல்லாம் கண்ணபிடையும் நடக்குது, நடக்காம இல்லை. ஆனால் அது வெளிப்படையா கொஞ்சம் பிடிச்ச தண்டனை கொடுப்பாங்க. இப்ப எல்லாம் தேவையில்லை, கள்ளச்சாராயம் தேவையில்லப்பா, நீ இப்ப உண்ட சொந்த விஷயத்திலே செஞ்சுட்டு போன்ற மாதிரி தான் வந்திருக்குது. நீண்ட காலம், அதாவது நாம கடந்த ஆண்டிலே சொல்லி தந்தோம், ராஜதந்திரிகளுக்காகத்தான் அந்த சாராய கடை ஓபன் பண்ணாங்க. அவன் வரக்குள்ள கொண்டு வருவான், அவன நாட்டுல இருந்து வரக்குள்ள கொண்டு வருவான். ஆனாலும் அது ஓப்பனா நீ செய்கின்ற மாதிரி வந்துடுச்சு. இப்ப இதுல வேடிக்கை என்னவென்றால், இந்த 2 தினங்களாக சவுதி அரேபியா வாலிபர்களும் பெண்களும் அதை குடிச்சு பார்த்தா என்னன்னு தோணுதான். இவ்வளவு காலமா மறைக்கப்பட்ட வெளிப்படையா குடிக்கல தானே, இனி அதை நாக்கிலே வச்சு பார்த்தா என்னன்னு. அவன்ல காசு அப்படி படிப்பில்லை, அவனோட வீட்டுக்குள்ளே காசு ஹவுஸ்மேட்டை போட்டு நடத்துற எல்லாம் கன்றாவித்தனம் தானே. ஆக உலகத்தில ஆகவும் ஒரு கன்றாவித்தனம் நாடு சவுதி. ஆனா சொல்லக்கூட முஸ்லீம் அந்த குல்லாம் போட்டு திறானுகள். சரி, நீண்ட கால தடை காரணமாக சவுதி அரேபியாவில் பாரம்பரிய திறந்த மதுபான பார்கள் எதுவும் இல்லை. ஆனால் விஷன் 2030 கீழ் அதை நோக்கி 2030 ஆண்டை நோக்கி கீழ் சமீபத்திய மாற்றங்கள் மது இல்லாத பார்களை, ரியாத்ல மது இல்லாத பார் ஒன்று இருக்காங்க, நமக்கு தெரியல. ரியாதில் உள்ள A12 கபே, A12 என்ற கபே போன்றவை அனுமதிக்கின்றன. மேலும் தடைக்கு பிறகு முதல் முறையாக ராஜதந்திரிகள் பிரீமியம் குடியிருப்பாளர்களுக்காக ஒரு விவேகமான மதுபான கடை திறக்கப்பட்டது. 2026 ஆண்டில் முஸ்லிம் அல்லாத பார்வையாளர்களுக்கு மதுபானங்களை வழங்குவதற்காக சொகுசு ஹோட்டல் ரிசார்ட்டுகளில் நியூம் ஸ்டாண்டர்ட் போன்றவை உரிமம் பெற்ற மண்டலங்களுக்கான திட்டங்களுடன் வந்திருக்கின்றதா. சவுதி அரேபியா அதன் தொலைநோக்கு 2030 நோக்கி நவீனமயமாக்கலின் ஒரு பகுதியாக மிகவும் குறிப்பிட்ட கட்டுப்படுத்தப்பட்ட வழிகளில் மது விற்பனைக்கு படிப்படியாக திறந்து வருகிறது. ஒவ்வொரு ஊராக திறக்க போறாங்க. ஆரம்பம் தான், ஒன்னும் நாங்க யாரும் எதிர்க்கல. அது அங்க யாராவது எதிர்த்தாங்கன்னு சொன்னால், ஒன்று நாட்டு ஆட்சிக்கு எதிராக போர்க்கொடி சூழ்ச்சியானதுல சிறையில போடலாம், தலையை வெட்டலாம், கையை வெட்டலாம், காலை வெட்டலாம், இல்ல பொதுவா உசிரியா கொண்டுலாம். அதனால சவுதிக்குள்ள இருந்து எந்த எதிர்ப்பும் வெளிவராது. ஏற்கனவே நான் அறிந்த ஒரு மனித உரிமை அமைப்பினூடாக ஏற்கனவே இந்த 2004 ஆண்டு இந்த டிப்ளமிஷன் ஆட்களுக்காக திறக்கப்பட்ட மதுபானம் சம்பந்தமாக பத்பா விளம்பரங்கள், பத்பான்னு சொல்ல முஸ்லிம் மக்கள் மட்டும் விளங்கி கொள்ளுங்க. பத்பா, அதுக்கு தமிழ் தெரியல எனக்கு. பத்பா விளம்பரங்கள், பத்பான்னு சொன்னால் என்ன சரி தெரியல. பத்பா கொடுத்ததின் பிரகாரம் அவர்கள் நிறைய இந்த மத என்ன சொல்லுது அங்க மதம் சம்பந்தமான உயர் அதிகாரிகளா என்ன சொல்ல தெரியல. அப்போ மதம் சம்பந்தமான உயர் மதவாதிகள், அப்படி மதவாதிகள் எல்லாம் நிறைய சிறையில் இருக்கிறாங்க, கொல்லப்பட்டிருக்கிறாங்க. பெண்களும் இருக்கிறாங்க, ஆண்களும் இருக்கிறாங்க. அப்ப ஆக அங்க அந்த பழமைவாதிகளும் இருக்கிறாங்க. பழமைவாதிகள்னு சொன்னால் அது வந்துட்டு ஒரு புனிதமான நாடுன்னு சொன்ன, நான் புனிதம் சொல்லல, புனிதமான 2 தலங்கள் இருக்குன்னு மட்டும் சொல்லுவேன் நான். 2 புனித தலங்கள் மெக்கா மதீனா இருக்கு, அதை சொல்லலாம். புனிதமான நாடு எப்படி இவரு செய்யற கன்றாவி எல்லாம் வெளியே வர்றது அரிது, குறைவு. அந்த மாதிரி சட்டமே ஒண்ணும் இல்லை. அதை முதல்ல சட்டங்களை மாத்தினதான் இந்த வெளிப்படையாக வரும். அதெல்லாம் இன்னும் மாத்த போகல. அதனால இது ஒரு கன்றாவி நாடுன்னு நான் சொல்லுவேன். அத்தனை ஏன்னா காசு பணம், எண்ணெய் வளம் போன்று ஒயில் வளம் உள்ள நாட்டுல காசு வளம், அப்படி என்ன வேண்டுமென்னாலும் பண்ணுவார்கள். இது அரபியர்கள் பாருங்க, இந்தோனேஷியா போறானுகள். இந்தோனேஷியா காசோட போய் அங்க ஒரு 6 மாசம் உட்கார்ந்து அங்க அந்த இளம் பெண்களை கல்யாணம் முடிக்கிற 16, 17, 18 இந்தோனேஷியா பெண்களை, பாவம் இல்லையா? அவங்க ஒரு சின்ன ஒரு வசதிக்கு ஏற்ற மாதிரி வீட்டையும் வாங்கிட்டு 1 வருஷம் வாழ்ந்துட்டு டிவோர்ஸ் பண்ணிவிட்டு சவுதிக்கு போறான். இது என்ன கன்றாவிடா? இது நீண்ட காலமா இருக்குது. அதே நேரம் ஸ்பெயினுக்குள்ளேயும் அள்ளி போய் வாழ்றான். அங்க ஸ்பெயின் ஏற்கனவே 810 கிட்டத்தட்ட போடுங்களேன், 800 ஆண்டுகளுக்கு முன் ஸ்பெயின் முஸ்லிம் கண்ட்ரி. அந்த கண்ட்ரில இவங்களுக்கு போய் நிறைய சொத்துக்கள், வீடுகள் வாங்கி இருக்கிறாங்க. அங்கேயும் கூட்டிட்டு போறது. அப்ப இவங்களுக்கு 100 கல்யாணம் முடிக்கிற, 100 பெண்களை சுத்துற, அதெல்லாம் இப்ப அவங்களுக்கு இப்ப வந்துட்டு இப்ப சாராயம், ஏற்கனவே சாராயம் அடிக்கிறாங்க. பார்த்தா முஸ்லிம் நாடாம், கேவலமான நாடு இல்லையா? ஆக சவுதியை பத்தி ஏராளமான செய்தியில் சொல்லலாம்.
திட்டங்களுடன் உரிமை அதாவது அந்த மதுபானங்களை வழங்குவதற்காக சொகுசு ஹோட்டல்கள்லாம் அனுமதி பெற்றிருக்கிறாங்களாம். சவுதி அரேபியா அதன் தொலைநோக்கு கொண்டு 2030 ஆண்டை நவீனமயமாக்கலின் ஒரு பகுதியாக மிகவும் குறிப்பிட்ட கட்டுப்படுத்தப்பட்ட வழிகளில் மது விற்பனைக்கு படிப்படியாக திறந்து வருகிறது. 2026 ஆண்டு முதல் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு ஒயின் பீர் 20% ஏபிபிக்கு, அதாவது இந்த பியர் ஒயின் இது அல்கஹால் இல்லாத ஒயின் பீர் வழங்க உரிமை பெற்ற இடங்கள் நியாம் இல் உள்ள உயர்நிலை ஹோட்டல்கள் ரெட் சி திட்டம் போன்றவை திட்டமிடப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் பொது இடங்களில் தடைகள் பராமரிக்கப்படுகின்றன. ஆனால் இது கண்டிப்பாக ஒழுங்குபடுத்தப்பட்டு பொதுமக்களின் அணுகலிலிருந்து பிரிக்கப்பட்டுள்ளது. கொட்டைகள் மற்றும் பீர் மதுபானம் இல்லாத பார் சவுதிக்கு ஒரு பப் அதிர்வை வழங்குகிறதா. இதே ஒரு முஸ்லிம்கள் நிறைய இப்ப இஸ்லாமியர்கள் இந்த ஆங்கில ஊடகங்கள் தங்களை எதிர்ப்புகளை தெரிவித்து வருங்கிறாங்க. அதெல்லாம் கண்டுகொள்ள ஏற்கனவே ஜமால்க்கு வச்சு கொண்டவன் இதுல எங்க ட்ரக்கில மிகப்பெரிய ஊடகரையே அவன் துண்டு சல்மான் துண்டு வெட்டி எடுத்தவன். டிராப் பீர், வேர்க்கடலை மற்றும் பெரிய திரை விளையாட்டு இந்த காட்சி உலகெங்கிலும் உள்ள பப்களை நினைவூட்டுகிறதாம். இப்ப இவங்க புதுசா திறந்த பீர் கடையெல்லாம் இந்த லண்டன் டிஸ்கோதே, அமெரிக்கா டிஸ்கோதே அந்த மாதிரி அதெல்லாம் நினைவூட்டுறது. ஆனால் சவுதி அரேபியாவின் தலைநகரில் வெள்ளை அங்கி அல்லது கருப்பு முக்காடு, அது அந்த பர்தாவா அணிந்த வாடிக்கையாளர்கள் ஹேங் ஓவரை எதிர்பார்க்காமல் ஆல்கஹால் இல்லாத ஃபைன்களை பருகிறார்கள். இப்ப சும்மாவே ஆல்கஹால் இல்லாம குடிச்சு பழகிற வேணுகள் இப்ப சும்மா இருப்பானுங்களா, குடிக்க ஆரம்பிப்பார்கள். ரியாதில் உள்ள A12 ஹோட்டல், அந்த A12 ஹோட்டல் சரியா தெரியா பார்த்துக்கொள்ளுங்க. A12 ஹோட்டலில் சவுதி பெண்கள் ஆல்கஹால் இல்லாத டிராப்ட் பியரை குடிக்கிறாங்களாம். வாடிக்கையாளர்கள் சமூக ஊடகங்களில் பகிர்ந்து கொள்ளக்கூடிய அசல் அனுபவத்தை வழங்குவதே இதன் யோசனை என்று ரியாதில் உள்ள A12 ஹோட்டலின் மேலாளர் அப்துல்லா இஸ்லாம் கூறினார். அப்ப இவர் இப்ப ஆல்கஹால் இல்லாத பீர் அங்க லண்டன்லயும் இருக்கு, லேடிஸுங்க பீர் எல்லாம் லண்டன்ல நான் பார்த்திருக்கிறேன், நாங்களே நக்கி பார்க்கலப்பா. அப்படி இருக்குதாம். சவுதி வாடிக்கையாளர்கள் தாங்கள் ஆல்கஹால் இல்லாத டிராப் பைண்டுகளை அனுபவிக்கிறாங்களா. இதை என்னன்னு பார்க்க போறாங்களாம். இப்ப இது சாராயம் வருது இல்லையா, அப்ப சாராயம் மட்டும் எல்லா ஐட்டமும் வரும் இல்ல, சும்மா டாப் லெவல் ஜின் பேன் எல்லாம் வரும். அந்த ஹோட்டலில் சவுதி பெண்கள் தங்கள் கருப்பு முகத்திரையை உயர்த்தி ஐஸ் குளிர் பீர் பருகிறார்கள். போடுறது பர்தா, அதாவது மாப்பிள்ள அவர் உடுப்பு எந்த மாதிரி போடுறது பர்தாவா, அப்படி ஒரு நீக்கிட்டு நீங்க இந்த முகத்தை போட்டு குடிக்கிறது. இதில் ஆல்கஹால் இருக்கிறதா என்று ஒரு வாடிக்கையாளர் பதற்றத்துடன் தனது பைண்டை பார்த்து கேட்டார். முக்காடு அணிந்த பெண்கள் கண்ணாடிகளை அடித்துக் கொள்வது போன்ற பொருத்தமற்ற காட்சி இஸ்லாத்தின் புனிதமான தலங்களுக்கு தாயமான பழமை வாய்ந்த ராஜ்யத்தில் நடந்து வரும் மாற்றங்களை குறிக்கிறது. அதே நேரத்தில் ஆழமான தடைகள் மெதுவாக தள்ளப்படுகின்றன. இது ஆங்கில ஊடக செய்தியோடு. இப்ப பாருங்க, முக்காடு போட்ட பெண்கள் கண்ணாடி போட்டுக்கு வந்து அடிக்கிறவங்க அதெல்லாம் அடிபடுதான். இப்ப ஒரு புனிதமான பழமைவாத ராஜ்யத்தில் இருக்கிற சட்டங்கள் தளர்த்தப்படுது என்பதுதான் அந்த கதை. நல்லா இருக்கா? பரவாயில்ல, நல்ல சல்மா. தலைநகரின் மிகவும் பரபரப்பான வழிகளில் ஒன்றான A12 கபே அதன் ஜன்னலில் நுரைக்கும் பைண்டிங் பெரிய படத்தை காட்டுகிறான். இந்த பியர் போட்டு பெரிய கிளாஸ் போட்டு அந்த கலர் அந்த லைட் டார்க் எல்லோ கலர்ல பியர் இருக்கும், அந்த கிளாஸ் எல்லாம் போட்டு பெரிய படம் பொறிக்கப்பட்ட மாதிரி பார் இருக்கேண்டா. போறவன் சும்மா இருப்பானா, தேன் இருக்கிறவன் நக்க மறிப்பானா, குடிச்சு பாப்பானுகள். அதன் மேலாளர் கூறுகையில் அந்த கடை ஓனர் சொல்றாரு, ஏப்ரல் மாதத்திலிருந்து கபே நிரம்பிட்டா அது டிராப் பீர் வழங்க தொடங்கியது. 0.0% ஆல்கஹால் கொண்ட ஜெர்மன் வாஷ் டைனர் பெரிய குவேலைகளில் ஊற்றப்பட்டு வேர்க்கடலையுடன் பரிமாறப்பட்டது பப் பாணியில். இப்ப இவங்க 0.0 ஒண்ணுமே இல்ல ஆல்கஹால் தான் இந்த குடிக்கிறாங்களாம். அது ஆல்கஹால் இல்ல, மன்னிக்கணும், ஒரு பியராம நமக்கு தெரியாப்போ குடிக்கிறாங்களாம். ஆண்களும் பெண்களுமா. அதுவும் என்ன கருத்தாங்கி இந்த கருத்த பையோட மாறாங்க. நாங்க கருத்த பையனே சொல்லதா, இந்த பர்தா போட்டுக்கு வருவாங்களா ஊத்த சனியன்கள், அதுகள் கூடுதலாக முகத்தை திறந்துட்டு அடிக்குதுகளாம். அதுக்கு ரொம்ப கூடுதலாக நிரம்பி வழிதான் ஆல்கஹால் இல்லாம நன் ஆல்கஹால். மேசைகளை சுற்றி வெள்ளை தோப்ஸ் பாரம்பரிய சவுதி உடையில் இளைஞர்கள் தங்கள் பானங்களை பருகுவதை படம் பிடிக்கிறார்கள், அதாவது செல்ஃபி. சிலர் குளிர்பானத்தை அனுபவித்துக் கொண்டே தொலைக்காட்சி திரையில் கால்பந்தை பார்க்கிறார்கள்.
சவுதி அதாவது அப்போதைய அது இதுல ஒரு வல்லுநர் சவுதி பட்டத்து இளவரசரும் நடைமுறை ஆட்சியாளருமான முகமது பின் சல்மான் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து சினிமாக்கள் மீண்டும் திறக்கப்பட்டுள்ளன. வந்துத்தானே பெண்கள் வாகனம் ஓட்ட அனுமதிக்கப்படுகிறார்கள், வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் வரவேற்கப்படுகிறார்கள். இருப்பினும் மதுபானம் ஒரு சிவப்பு கோடாகவே உள்ளது. அதுதானே இப்ப ஓபன் ஆக்கிட்டாரு. இதுல வேடிக்கை என்ன என்றால் அப்போதைய மன்னர் அப்துல் அசீஸின் மகன் குடிபோதையில் இருந்து சிறிது நேரத்திலே 1952 ஆண்டு கதை ஒன்று வருகிறதா. 52 ஆண்டு முதல் சவுதி அரேபியாவில் சாராயம் தடை செய்யப்பட்டுள்ளது. அப்போதைய மன்னர் அப்துல் அசீஸின் மகன் குடிபோதையில் இருந்ததால் கோபத்தில் ஒரு பிரிட்டிஷ் தூதரை சுட்டுக் கொண்ட சிறிது நேரத்திலேயே மதுபான தடை அமலுக்கு வந்தது. அப்ப பாருங்க 52 ஆண்டு. அப்ப ஏற்கனவே பிஃபோர் 1952 இருந்திருக்கா இல்லையா? அப்ப சிறிது காலம் தான். அப்ப நீங்க முதல் குடிச்சவங்க, அப்ப நீங்க என்னடா புனித மனங்கட்டி அள்ளிக்கு வராங்க? புனிதமே கிடையாது. அப்ப ஸ்ரீலங்கா முஸ்லீமே எவ்வளவு வேர்த்தா இல்லையா? இந்திய முஸ்லீம் எவ்வளவு வேர்த்தா இல்லையா? நீங்க எல்லாம் குடிச்ச பரம்பரானடா பண்டியலை. அப்போதைய மன்னர் அப்துல் அசீஸ் இந்த மகனுக்கு பிறதான் பெரிய ஒரு இறுக்கம் வருதுதான். பல ஆண்டுகளாக நகரவாசிகள் சிலர் தாங்களாகவே கள்ள மதுவை தயாரிப்பதாக அறியப்படுகிறார். கள்ளச்சாரம் காய்ச்சார்கள். யாரு? சவுதிக்காரன். மற்றவர்கள் கருப்பு சந்தைக்கு திரும்புகிறார்கள். மற்ற குடிக்கிறவன் யாரு? விளக்குல வாங்குறான், குடிக்கிறான் தானே. அப்ப என்னன்னா உங்களுக்கு புரியுதம், அங்கு ஒரு பாட்டில் பிஸ்கி பல $100 விலை போகலாம். ஒரு பிஸ்கி போட்டல் நல்ல விலை கொடுத்து அவன் தானே காசுல மிதக்கிறான். அப்ப நல்ல பணம் கொடுத்து வாங்குறாங்களாம். ஆக பாருங்க எங்க சீரழியுது. அப்ப என்ன பெரிய உத்தம புத்திர நாடு கிடையவே கிடையாது. சரியா என்ற போர்வையில நீங்கள் செய்யற அத்தனை அபச்சாரம். இந்த பாருங்க சாராய பார் திறந்த 30ஆம் மாதம் பாருங்களேன். ஒருத்தனை பார்த்து லைசன்ஸ் கேட்பான் இல்ல, அரசாங்கமே செய்யக்குள்ள பிரைவேட் கம்பெனி எல்லாம் கேட்கும் இல்ல, கொடுப்பான் இல்ல. ஏகப்பட்ட கிட்டத்தட்ட அரைக்கரவாசி மக்கள் அங்க இருக்கிறாங்கல்ல, இவங்க தான் படிப்பறிவு இல்ல. பண்டிகளை சவுதிக்காரனுக்கு நிறைய படிப்பறிவு இல்ல, கொஞ்சம் 1-2 படிச்சுட்டு வந்திருப்பாங்க வெளியே. மத்த எல்லாம் படிப்பறிவு கம்மி தானே, காட்டுவாசிகள் தானே. அப்ப அவங்கள்ட்ட காசு இருக்குது, சாராய கடையை திறப்பான், குடிப்பான், ஆடுவான், கும்பாலம் அடிப்பான். இதை பிடிச்சிக்கிட்டு சவுதி கட்டத்தை வச்சு நம்ம நாட்டுல சில பன்னாடைகள் ஆடுதுகள். ஆக அங்கு ஒரு சரியா சட்டம் ஒரு கேள்விக்குறியாக மாறிட்டு அங்க சரியா அள்ளிக்கு வரக்கூடாது. இந்த தலைவற்றத்தை அள்ளிக்கு வரக்கூடாது. ஆம்நேர்களே, இந்த செய்தி கூறியிருப்பதால் பாட்டூவுக்கும் வரக்கூடிய நிறைய விவரங்கள். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.